கோயிலில் அடிக்கல்ல இருக்குல்ல, இந்த கல் கோயிலுக்குள்ள சிலையா இருக்குல்ல, அந்த சிலையாக மாறி இருக்கிற கல்லை பார்த்து கேட்குது, நானும் நீனும் ஒரே இடத்துல தான் பிறந்தோம், ஒரே இதில் இருந்தால் எடுத்தாங்க. ஆனால் என்னை எல்லாரும் கீழே போட்டு மிதிச்சு போகிறான், உன்னைய மட்டும் விழுந்து கும்பிட்றானே ஏன்? நீ ஒரு அடி அடித்தவன 2 பிளந்து கீழே விழுந்துட்டாடா, அதனால படிக்கல் ஆயிட்ட. நான் பார்த்தியா, இந்த கண்ணுக்கு 1000 அடி, இந்த கண்ணுக்கு 1000 அடி, மூக்குக்கு 3000 அடி, கைக்கு காலுக்கு பலாயிரக்கணக்கான அடி, உடம்புக்கு லட்சக்கணக்கான அடி, பல அடிகளை தாங்கியதாலேயே, அவ்வளவு வழிகளையும் காயத்தையும் தாங்கியதாலேயே மக்கள் என்னை கைகூப்பி வணங்குறான்னு. புண்பட்டவன் பண்படுவான். தம்பி, ஒரு சூட்டு கம்பியை வச்சு மூங்கிலை துளைக்கும் போது அந்த வலியை தாங்காத மூங்கில் புல்லாங்குழல் ஆகாது ராஜா, ஆகாது. வலி தாங்காமல் வழி கிடையாது. புண்பட்ட மனிதனே பண்படுவான். முந்திக் கொண்ட முதல் கல் கோயிலின் படிக்கல்லாகிறது. கடைசி வரை காத்திருந்த கல்தான் கோயிலின் கலசம் ஏறுகிறது. நாம் காத்திருப்பது கோயிலின் கலசத்தில் ஏறுவதற்கு என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும். ஆபிரகாம் லிங்கன் போட்டியிடாத பதவிகளே கிடையாது அமெரிக்காவில். எல்லாத்திலையும் போட்டிட்டான், அவ்வளவுலையும் தோத்து போனான். அமெரிக்கன் பிரசிடென்ட்டுக்கு சும்மா போட்டு பார்ப்போம்னு போட்டான், வென்றுட்டான். பத்திரிகையாளராக கூப்பிட்டு, மிஸ்டர் லிங்கன், நீங்க எண்ணற்ற தேர்தலில் போட்டு தோத்து போயிட்டீங்களே, அப்போ உங்க மனநிலை எப்படி இருந்தது? அதுக்கு மக்கள் முடிவு பண்ணிட்டான் அமெரிக்கன் பிரசிடென்ட் ஆபிரகாம் லிங்கன். நான் அதிரியாம கண்ட தேர்தலில் போய் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கேன். மக்கள் முடிவு பண்ணிட்டான், தமிழ்நாட்டை ஆளப்போவது நாம் தமிழர் கட்சி. தமிழ் மீள வேண்டும், தமிழர் வாழ வேண்டும் என்றால் நாம் தமிழர் ஆள வேண்டும் என்று மக்கள் முடிவு பண்ணிட்டான்.